எல்லாருக்கும் வணக்கம். ஜனநாயகன் கான்ட்ரவர்சி ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும், கடைசியா அந்த படமே ஆன்லைன்ல லீக் ஆயிடுச்சு. லீக் ஆயிடுச்சு. அது ரொம்ப தப்பான ஒரு விஷயம். ரொம்ப சிஸ்டமே ஃபெயிலியர் தான் சொல்ல முடியும். ரொம்ப தப்பான விஷயம், ரொம்ப கஷ்டமான விஷயம். ஆமா, ரொம்ப கஷ்டமான விஷயம். ஏன்னா இப்போ நம்ம ஒரு வீடியோ பண்ணிட்டு இருக்கோம். இந்த வீடியோ பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து என்ன பண்ணலாம், எப்படி பண்ணலாம், என்ன கண்டென்ட் பண்ணலாம், இது பேசினா ஆடியன்ஸ் கிட்ட ரீச் ஆகுமா அப்படின்னு ஒரு டிஸ்கஷன் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் ஒரு கேமரா செட் பண்ணி, ஒரு லைட் வச்சு, அது ஆடியோ கரெக்டாக இருக்கா ப்ராப்பராக பார்த்து, அதுக்கப்புறம் எடிட் பண்ணி ஒரு 10 நிமிஷம் கண்டென்ட் தான். அதுக்கு பின்னாடியே நம்ம இவ்வளோ வேலை ஒர்க் பண்ணுது. ஒன் டே போயிடுது. கோடி கணக்கில் ஒரு பணத்தை போட்டு ஒரு படம் எடுக்கிறாங்க. ஸோ இது ஒரு விஜய் சம்பந்தமானதோ இல்ல வினோத் சம்பந்தமானதோ, அந்த கேவிஎன் ப்ரொடக்ஷனா அது சம்பந்தமான மட்டும் கிடையாது. இது வந்து ஒரு டெக்னிக்கலா இப்ப பாரு, டெக்னீஷியன்ல இருந்து எத்தனை டிபார்ட்மெண்ட் இதுல ஒர்க் பண்றாங்க. இதனால எத்தனை பேர் பாதிக்கப்படுவாங்க. இப்போ ஒரு படம் நமக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கல அதெல்லாம் ரெண்டாவது விஷயம், சரியா? அவங்க ஐடியாலஜி பிடிக்கல அதெல்லாம் ரெண்டாவது. ஆனா படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா தான் நம்மளால விமர்சனம் பண்ணணும். அதுதான் எத்திக்கல், அதுதான் மாரல், சரியா? அது படம் நல்லா இருக்கா இல்லையோ, படம் தியேட்டர்ல அஃபிஷியலா ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமாவோ இல்ல ஓடிடில அஃபிஷியலா ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா தான் அந்த படத்தை பத்தி பேசணும். இன்னும் எல்லா படமே வந்து மக்களுக்கு பிடிக்கும், ரீச் ஆகும், ஒரு நம்பிக்கையில் தான் எடுக்கிறாங்க. எல்லா படமும் கஷ்டப்பட்டு தான் உழைப்பு, அதே உழைப்பு தான் போதாங்க. சின்ன படமா இருந்தாலும் சரி, பெரிய படமா இருந்தாலும் சரி, எல்லாமே வந்து அது மக்கள்கிட்ட எப்படியா சேர்ந்துருமா, அது மக்கள்கிட்ட ரீச் ஆகுமா அப்படின்ற நோக்கத்தில் யாருமே இந்த படம் வந்து முக்கியம் இருக்கும், ஃபெயிலியர் ஆகிடும் அப்படின்னு சொல்லிலாம் எடுக்கிறது இல்லை. நிறைய பேர் அதை உழைப்பு தான். அது ஒரு சின்ன ஒரு டேரக்டர்கிட்ட இருந்து உருவாகிற கற்பனை, அது போயிட்டு விசுவலாக போய் ஒரு ஸ்டோரிஸ் சொல்லி அதுக்கான ஆட்களை ரெடி பண்ணி, அது ஒரு பெரிய ப்ராசஸ் இல்லை. அது வந்து ரொம்ப சாதாரணமாக நடக்காது. ஒரு படம்ன்றது, ஒரு சினிமா வந்து எவ்வளோ பேருக்கான வேலை வாய்ப்பு உருவாக்கும். இது மக்கள் பிரச்சனை. அந்த படம் வந்து இந்த படத்தை பற்றி நம்ம ஏன் பேசணும்? இது வந்து மக்கள் பிரச்சனைனா இல்லை, மக்களுக்கும் எதுக்கும் பிரச்சனை கிடையாது. ஒரு என்டர்டைன்மெண்ட் இண்டஸ்ட்ரி அது, அதுக்கான அதை சுற்றி ஒரு வாழ்வாதாரம் இருக்கு. இப்போ அதை சுற்றி தியேட்டர் ஆப்ரேட்டர் சம்பாதிப்பாங்க, டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இருக்காங்க, யூடியூப் சேனல் சம்பளம் மாதிரி இப்போ பேசுவோம். ஸோ இதெல்லாம் பல பேர் விமர்சனம் பண்ணுறாங்க. ஒரு பெரிய லெவலில் சம்பளம் வாங்குற விஜய், ஹீரோயின், அப்புறமேட்டு அவங்க டைரக்டர், இவங்களை மட்டும் நம்ம பார்க்காம ஒரு டிபார்ட்மெண்ட் எத்தனை ஒரு 24 கிராஃப்ட் இருக்குது ஒரு சினிமாவில். அதெல்லாம் சேர்ந்து தான் ஒரு சினிமா உருவாக்குது. அங்கே ஃபுட்டு சமைக்கிறவங்கலேருந்து, அங்கே ஆர்ட் ஒர்க் பண்ணுற கார்பெண்டர்லேருந்து, லைட் மேனு, இப்படி சின்ன சின்ன ஆர்டிஸ்ட்டு, ஜூனியர் ஆர்டிஸ்ட்டு, ஒரு நாள் போயிட்டு சும்மா வாய்ப்புக்காக போய் ஏதோ தலையை காட்டலான்னு போன ஜூனியர் ஆர்டிஸ்ட், எவ்வளோ பேருக்கான ஹோப். அந்த படம் வந்து அந்த படத்தை நம்பி எவ்வளோ பேர் இருப்பாங்க. அப்படின்ற மாதிரி அந்த படத்தை அவ்வளோ ஈஸியாக ஒரு ஆன்லைனில் விடுறதுன்றது ரொம்ப குவாலிட்டியான பிரிண்ட் அவுட் இருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். ஸ்க்ரீன்ஷாட்லாம் வந்தது. இது வந்து சென்சார் போர்டு உள்ள அவங்க விட மாட்டாங்க வச்சுக்கோங்க. ஏன்னா அவ்வளோ கேவலமாக சென்சார் போர்டுலாம் பண்ண மாட்டாங்க. ஏன்னா சென்சார் சர்டிஃபிகேட் இல்லாமல் தான் வந்ததுக்குன்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோ இப்போ இதே மாதிரியான ஒரு இஷ்யூ முன்னாடி நடந்தது 2000 ஜக்குபாய் அந்த படம் ரிலீஸ் ஆகும் போது. படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே அது வந்து கான்ட்ரவர்சி ஆயிடுச்சு. ரொம்ப தமிழ் இண்டஸ்ட்ரி ஃபுல்லாகவே நின்னாங்க அதுக்காக. இப்போ கூட வந்து நிற்கிறாங்க, நிறைய பேர் ட்வீட்லாம் போடுறாங்க. இது வந்து எப்படி ஒர்க் ஆகுது நமக்கும் தெரில. இது வந்து அது மலேசியாலேருந்து வருதா இல்லை சம்டைம்ஸ் அப்படி இருக்கும் இல்லை, அந்த மலேசியாலேருந்து வருதா இல்லை இங்கேருந்து அந்த சர்வர்ல நமக்கு தெரியல. ஆனா இது வந்து சினிமாக்குள்ள இருக்க ஒருத்தவங்க தான் பண்றாங்கன்னு மட்டும் தெரியும். அது கிளீன். ஏன்னா வந்து எடிட்டிங் டேபிள்ல இருந்து ஒரு படம் ஹெச்டி பிரிண்ட் அளவுக்கு நீங்க வெளியே வருதுன்னா, அப்போ வெளியே யாருமே இதை பண்ணல. இப்போ ஏதோ ஒரு தியேட்டர்ல வர படத்தை வீடியோ ஷூட் பண்ணி போடல. எடிட்டிங் டேபிள் இந்த அந்த இது வாட்டர் மார்க் கூட அப்படிதான் இருக்குன்னு போட்டிருக்காங்க. எடிட்டிங் டேபிள் இருந்து தான் போயிருக்கு. அப்போ ஒருத்தன் போய் ஒரு ஷோஸ் எடுத்துன்னு போயிட்டு ஒருத்தன் கிட்ட கொடுக்குறான்னா அவன் யாரா இருப்பான்? யாரோ ஒருத்தன் இவன் சினிமாவில் இருக்கவன் தான் இருப்பான். அவங்ககிட்ட தானே கொடுத்து இதை போட சொல்லியிருப்பான். அப்போ தமிழாக்கஸை வந்து யாரோ இவனுங்க தான் நடத்துதாங்க, சினிமாக்காரங்க தான் நடத்துதாங்க. அது வந்து சினிமாவுக்கு தான் பெரிய பாதிப்பு. இதுல அந்த தமிழ் ரகஸ் வேற ஒரு எத்திக்கலா தோணுன்னு சொல்லிடுவாங்க. அவங்களுக்கு ஒரு எத்திக்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி போட்டுதானுங்க. படம் ரிலீஸ் ஆனதுதான் போடுவேன்னு. ஆனா படத்தை போட்டு எல்லாம் டவுன்லோட் பண்ணி நிறைய பேர் பார்த்ததுக்கப்புறம் போட்டுதான். இப்போ என்னன்னா, இப்போ நம்ம நேற்று பேசிட்டு இருக்கும்போது ஜனநாயகனுக்கு இது ஓகே, அவங்க வந்து இன்னொரு படம் கேவிஎன் ப்ரொடக்ஷன் மாதிரி கொஞ்சம் பெரிய கம்பெனி, அவங்களுக்கு ஒரு இது இருக்கு. கேவிஎன் இப்போ விஜய் மாதிரியான பெரிய ஆர்டிஸ்ட் அவர் இன்னொரு கால் ஷீட் கொடுத்து இன்னொரு படம் கூட பண்ணி அதை லாஸை சரி பண்ணிக்கலாம். இந்த பிரச்சனை வந்து ஒரு லோ பட்ஜெட் படத்துக்கு வந்தா என்ன ஆகும்? இப்போ வந்து விஜய் படம் இது ஆல்ரெடி வந்து நீங்க நிறைய பேர் பார்த்துருக்கலாம், வந்து ஹெச்டி பண்ணிட்டு அப்படி இருந்தா கூட நாளைக்கு தியேட்டர்ல இந்த படம் ரிலீஸ் ஆகும் போது விஜய் ஃபேன்ஸ் மட்டும் இல்ல, நிறைய பேர் தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸுக்காக போய் பார்ப்பாங்க.
இது போட்ட காசாச்சும் எடுத்து திருப்பியும். ஏன்னா ஒரு செலிப்ரேஷன் மூடு தான் இந்த படம். எடுக்கலனாலும் கூட பெருசா லாத்ததை கம்பேர் பண்ணும்போது இருக்காதுன்னு. ஆமா, இருக்கும், லாஸ்ன்றது இருக்கும், அது எல்லாருக்குமே இருக்கும். ஓடிடில வித்துவாங்க, சேட்டலைட் வித்துவாங்க வச்சுக்கோ, அது போகும். அது விஜய் படம்னால அது போகும். அது பெரிய ஒரு பாதிப்பு தான். இருந்தாலும் அது ஒரு பெரிய டீம் இன்வால்வ் இருக்குல்ல, விஜய், அனிருத், ஹெச் வினோத் இது மாதிரிலாம் இருக்காங்கல்ல. ஸோ அதுக்காகவே போவோம். இதே ஒரு சின்ன படம்னு வச்சுக்கோங்க. பிரச்சனை. ஏன்னா அவங்க ஒரு சின்ன படம் வருதுன்னா அது ஃபர்ஸ்ட் தியேட்டருக்காரங்களே வாங்கிக்க மாட்டாங்க. அந்த படத்தை ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. அந்த படத்தோட குவாலிட்டி. சின்ன படம்ன்றது நான் சொல்றது லோ பட்ஜெட். பெருசா சின்ன படம்ன்றது லோ பட்ஜெட். அது கதையை வச்சுதான் சின்ன படமா பெரிய படமா பார்க்க முடியும். நல்லா இருந்தா தான் 2 வாரம்னாச்சும் ஓடுது அந்த படம். நல்லா இல்லைன்னா 2 நாள் எடுத்துடுவாங்க தேட்டர்ல இருந்து. இப்ப நிறைய படம்லாம் நடுவில் நிறைய படம், இந்த கிடா மாதிரியான படம், அப்புறமா இந்த காளி வெங்கட் ஒரு படம் நடிச்சுப்பாரு, மெட்ராஸ் மேட்னி. இதெல்லாம் வந்து ஒரு மாதிரி லோ பட்ஜெட் மூவி மாதிரி தான் இருக்கு. ஆனா அது ஓடிடில வந்ததுக்கு அப்புறமா தெரியுது. ஆனா விஷயம் என்னன்னா, இப்ப இந்த மாதிரி படம்லாம் ஓடிடில வந்ததுக்கு அப்புறமா மக்களுக்கு தெரியுது. ஆனா ஓடிடில ஒரு படம் வாங்கணும்னாலே அந்த படம் ஒரு தியேட்டரிக்கலா ஒரு 2 வீக்ஸ் ஆச்சு ஓடுனாதான் வாங்கணும். அது இல்லாம அந்த படத்துல இப்ப ஓடிடில வாங்குறா இருந்தா அது சில கிரைட்டீரியா எல்லாம் வச்சிருக்காங்க. யாராவது ஒருத்தவராது பாப்புலரான ஆர்டிஸ்ட், ஏதாவது ஒரு பெரிய பேனர் காளி வெங்கட்லாம் நடிக்கிறாங்களா, இந்த மாதிரி ஏதாவது ஒருத்தவர் பாப்புலர் ஆர்டிஸ்ட் இருந்தா மட்டுமே வாங்குறாங்க. சேட்டலைட்டும் அப்படிதான் வாங்குவாங்க. இப்போ லோ பட்ஜெட் மூவிக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் என்ன தெரியுமா? தியேட்டர் மட்டும்தான். ஆமா, அவங்களுக்கு ஓடிடி கூட கிடையாது. இப்போ அந்த மாதிரி படங்கள்லாம் இப்படி வந்து ஈஸியா வந்து சேனலில் வந்துருச்சுன்னா யாருமே போக மாட்டாங்க, இன்ட்ரெஸ்ட் காட்டவே மாட்டாங்க. ஏன்னா மக்களே ஒரு சின்ன படம் வந்து நல்லா ஒரு டாக் இருந்தது, இந்த படம் பயங்கரமா இருக்குன்னா தான் இப்ப தாய் கிழவி மாதிரி ஒரு படம் வந்து நல்ல டாக் இருந்தது, அப்பதான் போறாங்க. அதுவே பார்த்தனா வந்து சிவகார்த்திகேயன் ப்ரொடக்ஷன், ராதிகாலாம் இருக்காங்க, இதெல்லாம் ஒரு டீமா இருக்கு. அதுவும் நல்ல டாக் இருந்ததுனால தான் அந்த படம் போய் பார்த்தாங்க. இல்லைன்னா அதையும் போய் பார்க்க மாட்டாங்க. அவங்க வந்து மக்களை ஒரு படத்தை தேட்டருக்கு கொண்டு வந்து பார்க்க வைக்கிறதே பெரிய வேலை இங்க. எவ்வளவு பேர் கனவு, எவ்வளவு பேர் உழைப்பு, அதெல்லாம் வந்து ரொம்ப ஈஸியா காலி பண்ணிட்டு போயிடல. அது வந்து இதை எப்பவுமே பயிரை செய்ய ஆதரிக்கவே கூடாது. நம்ம வந்து அது ரொம்ப தப்பான விஷயம் தான். படத்தை வந்து நான் விமர்சனம் பண்ணாலும் கழுவி ஊத்துனா கூட அது தியேட்டர்ல நம்முடைய காசை பார்த்து நம்ம டைம் பிடிக்குது பிடிக்கல அதெல்லாம் வேலை. ஆமா, ஆனா அது வந்து அபிஷியலா நம்ம பார்த்ததுக்கு அப்புறமா தான் தப்பான ஒரு விஷயம். இது எப்படி தடுக்கிறதுலாம் தெரியல. அப்போ விஸ்வரூபன் டைம்ல டைரக்ட் டு ஹோம் மாதிரி கமல்ஹாசன் கொண்டு வந்தாரு, சேரன்லாம் பண்ணாங்க. இதுக்கு முக்கியமான காரணம் யாரா இருக்குன்னா, இந்த படம் இப்படி வந்ததுக்கு காரணம் ஃபர்ஸ்ட் வந்து சென்சார் போர்டு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு படம் தானே, நீங்க சென்சார் கொடுத்துட்டு போங்களேன். அப்படி என்ன இருக்கு இதுல? ஒரு படம் வந்து உங்க பொலிட்டிக்கலே மாத்தினா அப்படின்னு நம்புறீங்க பார்த்தீங்களா? அதுவே தப்பு தான் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க சர்டிபிகேட் தான் கொடுக்கணுமே தவிர சென்சார்டு போர்டுன்றே கிடையாது. ஆக்சுவலா அந்த வேர்டு சொல்லுவாங்க, சிபிஎஃப்சி, சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஃபிலிம் சர்டிபிகேட் தான் தராங்க. ஏன்னா ப்ரொபகண்டா படமாவே இருக்கட்டுமே, பொலிட்டிக்கல் படமாவே இருக்கட்டுமே, எதனால என்ன ஒரு பொலிட்டிக்கல் சேஞ்ச் வந்தது போது நம்புவீங்க? நீங்க எல்லாம் என்னென்ன படத்தெல்லாம் என்னென்னலாம் படம் இப்போ துரந்தர் வந்து ப்ரொபகண்டா படம் இல்லையா? கேரளா ஸ்டோரி ப்ரொபகண்டா படம் இல்லையா? அதுக்கு காஷ்மீர் ஃபைல்ஸ் இல்லையா? இதுக்கெல்லாம் நீங்க வந்து சென்சார் போர்டு தர மாதிரி சென்சார் சர்டிபிகேட். இது சாதாரண ஒரு கமர்ஷியல் படம் தான். இதே மாதிரி ஒரு பிரச்சனை வந்து குற்றப்பத்திரிகைன்னு ஒரு படத்துக்கு வந்துச்சு. ஆர்கே செல்வமணியோட படம், அது ராஜீவ்காந்தி அசாசினேஷன்ல எடுத்த படம். அந்த படம் ஒரு 15 வருஷம் கடப்புல இருந்தது. அப்புறமா கட் பண்ணி ரிலீஸ் பண்ணாங்க. ஒரு கோர்வே இல்லாம எடிட்டிங் எல்லா சினிமே இதுல போயிடுச்சு, சென்சார்ல. சொல்றேன், அந்த அளவுக்கு நிறைய படம் பாதிக்கப்பட்டு. என்ன உங்களுக்கு என்ன படம் எடுக்கணும் உங்ககிட்ட கதை சொல்லி அப்பூர்லாம் வாங்கி தான் இனிமே படம் எடுக்கணும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் நாங்க பண்ண போதும், இதெல்லாம் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டு அவங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணி தான் படம். ஏன்னா அவங்க தான் பணம் போட்டு காசு போட்டு பண்றாங்க. சென்சார் போர்டோட வேலை என்ன? நீங்க அதை பண்ணிட்டு போங்க. ஏன் ஒரு படத்தை ஸ்டாப் பண்ணி இப்போ உங்களால எவ்வளவு பெரிய லாஸ் கொடுக்க? சரி, இப்போ நம்ம சினிமா பத்தி பேசிட்டோம். இது பாயிண்ட் ஆஃப் வியூ சினிமாலே இது பண்ணக்கூடாது, இது தப்பு, அது தப்பு தான். ஓகே, இப்போ இது யார் பண்ணி சொன்னதுக்கு அப்புறமா யார் பண்ணிருப்பான்ற ஒரு கேள்வி இருக்கு. இப்போ நெக்ஸ்ட் சுற்றுப்பயணம் எப்போன்னு தெரியல விஜய்க்கு. இப்போ பார்த்தனா இந்த பிரச்சனைக்கு விஜய் ஃபேன்ஸ் தரப்புல இருந்து எப்படி சொல்றாங்கன்னா, இத்தனை பேர் எல்லாத்தையும் விட்டுட்டு வராரு அரசியலுக்கு, யாருமே வாய் திறக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா கடைசியில பார்த்தா எல்லாருமே பேசிட்டாங்க. பீக்ல இருக்கிற ரஜினில இருந்து கமல் எல்லாருமே பேசிட்டாங்க. சூர்யா எல்லாம் சொல்லியிருக்காரு, சூர்யாவை நீங்க எந்த அளவுக்கு டெத் அபியூஸ் எல்லாம் பண்ணீங்கன்னு தெரியும். சிவகார்த்திகேயனும் பேசிட்டாரு. எல்லாரையுமே நீங்க அப்படி பண்ணிருக்கீங்க, அது ஓகே, அது வேணாம், அந்த இதுக்குள்ள வேணாம். விஜய் என்ன சொன்னாரு? விஜய் எதுவும் சொல்லல. இனிமே அடுத்த இதுல ஏதாவது மீட்டிங்ல ஏதாவது சொல்லுவார். எப்படி சொல்லுவாருன்னா, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ஜனநாயகம். அப்ப இப்ப உங்களுக்கே தெரிஞ்சிருக்குன்றாருல, உண்மையிலே இந்த படத்தை யார் ரிலீஸ் பண்ணிருப்பா? இப்போ ஒருவேளை இவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல டிஎம்கே
அப்படின்னு வச்சுப்போங்க, டிஎம்கேக்கு இதனால என்ன லாபம்? டிஎம்கேக்கு இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுனால ரிலீஸ் ஆனாலும் லாபம் இல்லை, ரிலீஸ் ஆகலனாலும் லாபம் இல்லை. ஆமா. ஏடிஎம்கே சுத்தம், அவங்களுக்கு ஒண்ணுமே இல்லை இதுக்கு சம்பந்தம். சீமான், சீமானு இந்த விஷயத்துக்குள்ளேயே இல்லை. தேமுதிக, தேமுதிகவும் கிடையாது, பாமக, பாமகவும் வர மாட்டாங்க. தமிழ் மாநில காங்கிரஸ், அப்படி ஒரு கட்சி இருக்கிறதே இப்பதான் நம்மளுக்கு தெரியும். அமமுக, அந்த சசிகலாவோட கட்சி, அவ்வளோ பேர் அவங்க கட்சி எங்க இருக்குன்னே தெரியாத சரி, okay. அதெல்லாம் பேசுறாங்கன்னா இல்ல கமெண்ட்ஸ்ல கூட சொல்லட்டும். ஏன்னா பிஜேபிக்கு லாபம் இருக்கா இதன் மூலமா? பிஜேபிக்கு லாபம் இருக்காதுதான் நினைக்கிறேன். இந்த படம் ரிலீஸ் ஆனா எங்க இருந்து ரிலீஸ் ஆயிருக்கு, இவ்வளவு குவாலிட்டியிலே எப்படி ரிலீஸ் ஆகும் அது அவங்களுக்கே தெரியும். அவங்களுக்கே தெரியும். இந்த படம் முன்னாடி எலெக்ஷனுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆகணும்னு தான் அவங்க விரும்பினது. அது தியேட்டருக்கெல்லாம் ரிலீஸ் ஆகல. ஆனா இது ரிலீஸ் ஆனா யாருக்கு லாபம்னா டிவிக்கு, அவங்களுக்கு தான், டிவிக்கு தான் லாபம். இப்போ இந்த படத்துக்கான ஆடியன்ஸ் யாரு? ஃபர்ஸ்ட் விஜய் ஃபேன்ஸ். ஆமா, விஜய் ஃபேன்ஸ். அப்புறமா இது ஒரு பொலிட்டிக்கல் ப்ரொபகண்டா படம். ஓகே, இப்போ அப்படி பார்த்தனா ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸை டார்கெட் பண்றதுக்கான ஒரு படம். இப்போ ஒருவேளை இந்த படம் வந்து இந்த பராசக்தி கூட ரிலீஸ் ஆயிருந்தாலோ, இல்லைன்னா இந்த எலெக்ஷன் ஏப்ரல் 23க்கு முன்னாடியே இன்னும் ரிலீஸ் பண்ணுவாங்களான்னு தெரியல, ஏப்ரல் 23ன்னு வரல, பண்ணியிருந்தாலோ அவங்களுடைய டார்கெட் என்னவா இருந்திருக்கும்? ஸோ இது யாருக்கு லாபம்? யாருக்கு லாபம்னா அவங்களுக்கு தான் லாபமா இருக்கணும். ஏன்னா மற்ற கட்சிக்கெல்லாம் இது பெரிய ஈடுபாடு காட்டுவாங்கன்னா இல்ல, அவங்களுக்கு எந்த லாபமே இல்லாதப்போ. சரி, இப்போ இவ்வளவு பொங்குறாங்கல்ல, இப்போ விஜய் ஃபேன்ஸ்லாம் வந்து பயங்கரமா சொல்றாங்க, இல்ல இது நம்ம ஆதரிக்கல வந்ததுதான், எதுல இல்ல எதுவுமே ஆதரிக்கல. ஆமா, இது தப்புதான், வந்தது தப்புதான். இதே ஒரு பாயிண்ட் சொன்னல. ஆமா, இதே வந்து இப்போ ஜனநாயகன் பராசக்தி ரிலீஸ் ஆகத்தான் இருந்தது ஒண்ணா. அப்போ வந்து ஜனநாயகம் ரிலீஸ் ஆயிடுச்சு தியேட்டர்ல, பராசக்தி ரிலீஸ் ஆகாம இதே மாதிரி இது லீக் ஆயிருந்ததுன்னா நீங்க என்ன பண்ணிருப்பீங்க? இந்த படம் ஷேர் பண்ணிருப்பாங்க, அந்த லிங்க் பண்ணி அந்த படத்தை அப்படியே காலி பண்ணிருப்பீங்க. ஆமா, நிறைய பேர் உழைப்பு வேஸ்ட் ஆயிடுச்சு. அதெல்லாம் தாண்டி இது யாரு பண்ணிருப்பான்றது ஆடியன்ஸ் கிட்டே அப்படியே விட்டுடலாம். ஏன்னா இது யாருக்கான படம், ஆமா, யாருக்கு லாபம்ன்றது எல்லாமே நீங்களே சொல்லுங்க கமெண்ட்ல. ஆமா, தொடர்ந்து பேசுவோம்.